வெல்கம் டு டுட்டோரியல் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போஸ்ட் எப்படி ஆட் பண்றது பிளாகர்ல அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எப்படி பிளாகர் ஓபன் பண்றது அண்ட் பிளாகரோட டேஷ்போர்ட ஓவர்வியூ பார்த்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணீங்க. ஸோ பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களோட டேஷ்போர்ட் லாகின் கூகுளில் போய்ட்டு உங்களோட as usual சொன்ன மாதிரி லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிரியேட் நியூ போஸ்ட். ஸோ போஸ்ட் மோஸ்ட் ஆஃப்லி நீங்கள் வந்து உங்களோட ஓன் டைட்டில் அண்ட் பிளாக் ரைட் பண்ணுங்க. பிகாஸ் அப்படின்னா தான் உங்களோட ஆடியன்ஸ் கன்வீனியன்ஸ் பொறுத்து நீங்கள் எல்லாமே ரைட் பண்ணுங்க. நீங்கள் ஓனாக ரைட் பண்ணும்போது தான் உங்களுக்கான ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நார்மலாக வந்து நார்மல் தான் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிளுக்காக நான் வந்து காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுறேன், ஜஸ்ட் எப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து இந்த டைட்டில் காப்பி பண்ணுறேன், காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ டயலாக்ஸ். ஓகே, லெட் மீ காப்பி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் தென் இது யூஸ்வல் டெக்ஸ்ட் வேர்டு மாதிரி தான். அதாவது வேர்ட் நம்ம வேர்ட் பேட் டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, டெக்ஸ்ட் பேட். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ கம்போஸ் வியூவில் வேணுமா இல்லை ஹெச்டிஎம்எல் வியூ நம்ம போவேன்னா, பிகாஸ் நம்ம வித்தவுட் கோடிங் அப்படிங்கிற நாலேஜில் தான் பார்க்குறோம். ஸோ எப்போவுமே கம்போஸ் வியூ பார்த்துங்க, பிகாஸ் இது வந்து நம்ம நோட் பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கம்போஸ் வியூ அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் வேர்ட்லாம் இருக்குது, பட் வந்து கோடிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக அசைனாக இருக்குது, ஒவ்வொரு பேராகிராஃப் பிளாக்ஸாக, அதாவது பிளாக் அதில் பிளாக். ஓகே, ஸோ இதுலேயே வந்து தனித்தனியாக பிகாஸ் நம்ம வந்து கேப் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம வந்து கம்போஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். ஸோ பிளாக்காக தனித்தனியாக இருக்குது. இல்லை நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னாலும் இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, எலிவேட். ஸோ இது வந்து அன்டூ அண்ட் ஃபாரிடோ. இது ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணுறதா, இல்லை உங்களுக்கு மோர் ஃபாண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே லைப்ரரியிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக கூகுள் ஃபாண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நான் சூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் செலக்ட். ஓகே, ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிகாஸ் மாறல, பிகாஸ் ஆஃப் நான் இங்கே கரெக்டாக சூஸ் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாறிடுச்சு. ஜஸ்ட் இது குவைட் லுக். ஓகே, நல்லாயிருக்கு, லுக்காக இருக்குது. ஸோ இந்த எரர்லாம் வந்து நீங்கள் வந்து ஆட் டு டிக்ஷனரி கொடுத்துருங்க, பிகாஸ் இது காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, இது இப்போ வந்து சைஸ் ஸ்மால் வேணுமா இல்லை லார்ஜ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது வந்து பேராகிராஃப், பிகாஸ் நான் டைட்டில் கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து எந்த விதமான டைட்டில்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் பேராகிராஃபை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஹெட்டிங்ஸ் தனியாக வேணும், இல்லை வந்து நார்மல் ஹெட்டிங், இது மாதிரி உங்களுக்கு கேரக்டர் வந்து அதாவது கேரக்டரை தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அண்ட் தென் இது as usual போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் அண்ட் டெக்ஸ்ட் கலர், இது டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் எ லிங்க். சப்போஸ் இது வந்து மார்க் ஸ்பென்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஜஸ்ட் இது ஒரு பிராண்ட் நேம். ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படி, அதாவது பர்டிகுலர் இதுக்குன்ட்டு இல்லை, உங்களோட எந்த வேர்டுக்கு வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு மார்க் அண்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஓகே, நான் இதை வந்து நான் அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணுறேன் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, கோ டு சர்ச். ஓகே, இதை வந்து ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து லிங்க்கில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பேஸ்ட். அதாவது உங்களுக்கு அதே பேஜில் வேணுமா இல்லை நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு இருக்குது. மோஸ்ட் ஆஃப்லி நீங்கள் நியூ விண்டோ கொடுத்துங்க, அப்படின்னா தான் உங்களோட பேஜ் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டியும் வந்து சம்டைம்ஸ் எரர் வரும். ஸோ அப்ளை கொடுத்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக மாதிரி இருக்குது. இப்போ இங்கே கிளிக் பண்ணால் வரும். இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ ப்ரிவ்யூ செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ப்ரிவ்யூன்னு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இருக்குது. ஏன் நம்ம கிளிக் பண்ணி வரல அப்படின்னா நம்ம ப்ரிவ்யூ தான் பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் வருமே தவிர இதோட ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா நான் சூஸ் பண்ண ஃபாண்ட்டு இது வந்து குவைட் நேச்சர், அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது எனக்கு எப்படி தோணுதோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. ஸோ இது இமேஜ், அதாவது நீங்கள் வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். சப்போஸ் நம்ம வந்து ஒரு இது வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் இமேஜ் கிடைக்கல
அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸி அண்ட் காப்பிரைட் பிரச்சனை இல்லாத ஃபோட்டோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். நம்ம நார்மலாக வந்து கூகுள் இமேஜில் போய் சர்ச் பண்ணி வச்சோம்னா சம்டைம்ஸ் காப்பிரைட் வரதுக்கான பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்குன்னு தனியாக பார்த்துட்டிங்க அப்படின்னா Unsplash அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா Unsplash, ஸோ Unsplash அந்த இதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே இதோட வந்துடும். இதில் வந்து எக்கச்சக்கமான டைட்டில் அண்ட் இதோட இருக்குது. பட் எக்ஸாக்ட் எதுவும் வரலைன்னா உங்களுக்கு ரிலேட்டிவாக நிறைய இருக்கும். சாம்பிளுக்கு நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு டவுன்லோட் சைஸ் இருக்குது. நீங்கள் என்ன சைஸில் வேணுமோ அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் ஸ்மால் சைஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக இங்கே வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப்பில் எல்லாம் வீடியோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரிய போகிறதும் இல்லை இவங்களாம் வந்து நம்மளை வச்சுருக்காங்க ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இமேஜ் அப்படின்றதில்ல. கோ டு இப்போ வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் ஆட் பண்ணுறேன். கோ டு கம்ப்யூட்டர். ஓகே, சூஸ் ஃபைல், downloads where it is. Okay, there. So upload ஆயிடுச்சு. select. ஸோ இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது, அதாவது இந்த அட்ரஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட மீடியா லைப்ரரி இருக்கும் பார்த்தீங்களா, அதோட லிங்க் தான். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இது ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே கைஸ், அதாவது நம்ம அன்லிங்க் பண்ணணும் அதோட லிங்க்கை. சரி, நேம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஓகே டோகுல் கேப்ஷன், அதாவது உங்கள் கேப்ஷன் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேப்ஷன் இதில் வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து அது இல்லாமல் உங்களோட கம்ப்யூட்டர் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கூகுள் ஃபோட்டோஸில் வந்து மொபைலில் தான் வச்சுருக்கீங்க, பிசியில் வந்து உங்களோட சின்க்ரனைஸாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளாகர் அப்படிங்கிறது, ஸோ இந்த நம்ம கூகுள் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைப்ரரி. ஓகே, அண்ட் தென் இதில் யூஆர்எல். ஸோ நம்ம பர்டிகுலர் இமேஜ் வேறு எங்கே இருக்குது, ஸோ இந்த இமேஜை நான் வந்து அப்படியே அவங்க நேம்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களோட யூஆர்எல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இங்கே இப்படி இங்கே பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இதுக்கான யூஆர்எல் போஸ்ட் ஆகிடும். ஓகே, இவ்வளோ தான். அதில் சரி, இன்சர்ட் வீடியோ. இதில் நம்ம வீடியோ வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் இருந்து, ஸோ பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் எதுவும் இல்லை, நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இது சர்ச் பண்ணி 1 செகண்ட் மால்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமானதே இருக்குது. இப்போ வந்து டாப் க்ளோஸ் இது மட்டும் சூஸ் பண்ணிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஓகே ஃபைன் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம இதில் வீடியோ எப்படி யூடியூப்பில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஜஸ்ட் எனக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதாவது நம்ம வந்து ஒரு ஐக்கான் வைப்போம் இல்லையா, ஸோ இல்லை எமோஜி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது. ஸோ எமோஜி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள் என்ன வேணும் என்ன இல்லை அப்படின்றத. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனிமல்ஸாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எக்கச்சக்கமானது கிட்டத்தட்ட 1000க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு ஓன் இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இது உங்களுக்கு தெரியும் லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா. சப்போஸ் இதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து லெஃப்ட் வைக்கிறேன். ஓகே, ரைட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்டிஃபை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இது வந்து ரைட்டில் வேணும் லெஃப்ட்டில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது இன்பிட்வீன் வேர்ட்ஸ்க்கு மத்தியில் வேணுமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து டிகிரி. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வேறு ஒன்றும் இல்லை கைஸ், இது அப்படியே நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நோட் பேட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் தான் இது. இதில் பெரிய எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, இஸ் ஆஸ் யூஷுவல் தான் இதெல்லாம். ஓகே, அண்ட் தென் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு தாட்டி ப்ரீவியூ செக் பண்ணிங்க.
ஓகே இமேஜ் ஆட் ஆகிருக்கு. ஓகே இது வந்து நான் சாம்பிளுக்கு தான் பண்ணேன், பட் நீங்கள் உங்களோட ஓன் டிசைனில் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா லேபிள். ஸோ இதுக்கு என்ன லேபிள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா சாம்பிளுக்கு நான் வந்து மால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ மால் அப்படிங்கிற நான் லேபிள் கொடுக்குறேன். இது எப்போ பப்ளிஷ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை செட் டைம் நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பெர்மலிங்க் அப்படிங்கிறது கஸ்டம். இப்போ கஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதோட டைட்டிலுக்கு நீங்கள் வந்து சாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ மார்க் ஸ்பென்சர் அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக் என்னென்னா உங்களோட ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கும் அதுவே. ஓகே லொக்கேஷன் நீங்கள் எங்கேருந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வேணும் அப்படின்னா கொடுங்க, லெட் இட் லீவ் இட். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ். ஸோ ஓகே இந்த ஆப்ஷன் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களோட வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் அலோவ் பண்ணிக்கலாம், இல்லை டு நாட் அலோட். அதாவது ஏற்கனவே இருக்கிறத வந்து நீங்கள் ஷோ பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அலோவ் கொடுக்குறேன் நான். பிகாஸ் நம்ம கமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். கமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த பிளாக் நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரிவ்யூ போஸ்ட். ஓகே நம்ம ஆல்ரெடி ப்ரிவ்யூ பார்த்தோம் இங்கே. இது ப்ரிவ்யூ சேவ். ஓகே இப்போ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கிளிக் பப்ளிஷ். ஸோ இப்போ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணவா வேணாமா அப்படின்னு கன்ஃபார்ம் கேட்குது. ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம். ஸோ நம்மளது பப்ளிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எடிட் பேஜ் தான் போகும். ஸோ அப்படி போகாதீங்க. இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. ஸோ இதில் வியூ பிளாக் அப்படின்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு. ஓகே ரீட் மோர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு. இது நம்ம லேபிள் அள்ளி கொடுத்தோம் இல்லையா, அதாவது நம்ம வெப்சைட்லாம் சொன்னோம்னா டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே லேபிள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஐக்கானில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம ஷேர் பண்ணுறது தான். ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ். போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.